நேற்றைய தினம் ஒரு அநாகரிகமான செயல் நிகழ்ந்திருக்கிறது. தமிழகத்தினுடைய நிதியமைச்சர் மேரி வில்சன் அவர்கள் தமிழுக்கு அன்பு என்றால் என்னென்றே தெரியாது என்கின்ற பொருள்பட பேசியிருக்கிறார். எவ்வளவுதான் தமிழ் படித்தாலும் அன்பினுடைய அருமையை தமிழால் புரிந்து கொள்ள வைக்க முடியாது. நான் கிறிஸ்தவன், எனக்கு கிறிஸ்தவ மொழிதான் அன்பை போதித்தது என்று பேசியிருக்கிறார். கிறிஸ்தவம் என்பது ஒரு மொழி இல்லை. கிறிஸ்தவ மதம் அன்பை போதித்தது என்று அவர் சொல்ல வந்திருக்கிறார். இங்கே மதவாதம் பேசி மதத்துக்கு மதம் முரண்பாடுகளை விதைப்பது அல்ல என் நோக்கம். ஆனால் தமிழை தரக்குறைவாக பேச எவரையும் அனுமதிக்க முடியாது. அதற்கு வன்மையான கண்டனத்தை தெரிவிக்க வேண்டியது ஒரு தமிழ் உணர்வாளனாக, ஒரு தமிழனாக என்னுடைய கடமை. தமிழ் யாது நுவலிற்று என்ற கேள்விக்கு தமிழ் அன்பு நுவலிற்று என்று பொருள் சொன்னான் எங்களுடைய ஆன்றவிந்து அடங்கிய சங்க சான்றோர்களில் புலவர்களில் விஞ்சி நின்றவர்கள். தமிழ் யாது நுவலிற்று என்ற கேள்வியே முதலில் எத்தனை பேருக்கு புரியும் என்று எனக்கு தெரியவில்லை. தமிழ் எதனை உனக்கு உண்டாக்கி தந்தது, தமிழ் யாது செய்யும் என்று கேட்டால் தமிழ் அன்பை செய்யும். அன்பும் சிவமும் இரண்டல்ல என்பது போல அன்பும் தமிழும் இரண்டல்ல. அன்பு வேறு தமிழ் வேறு என்று யாராவது சொன்னால் அவர்களுக்கு தமிழும் புரியவில்லை, அன்பும் புரியவில்லை என்று பொருள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே யாதும் ஊரே யாவருங்கேளீர் என்று உலகளாவிய சகோதரத்துவத்தை, உலகளாவிய மனிதநேயத்தை, உலகளாவிய அன்பின் விரிவை சொன்ன மொழி எங்கள் மொழி. எல்லா இலக்கியங்களும் அன்பை போதிக்கின்றன. மனுநீதி கண்ட சோழன், சிவிச்சக்கரவர்த்தி, முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி என்று 1000 ஆதாரங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். தமிழ் அன்பு என்கின்ற பொருள்பட 1000 சொற்களை கொள்ளும். ஆங்கிலத்தை போல எல்லா விடயங்களையும் உள்ளடக்கி ஒரே சொல்லில் சொல்ல வேண்டிய வார்த்தை பஞ்சம் உள்ள மொழி அல்ல தமிழ். தயவு செய்து இதை புரிந்து கொண்டு பேச வேண்டும். தமிழை துறைபோக கற்றுவிட்டு தமிழ் பேராசிரியனாக, தமிழ் புலவனாக இருந்து கொண்டு வந்துதான் நிதியமைச்சராக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. தமிழ் உங்களுக்கு எந்த அளவு தெரிகிறதோ அந்த அளவு தெரிந்தால் போதும். ஆனால் எனக்கு தெரிந்த அளவுதான் தமிழ், அதைவிட தமிழிலே ஒன்றுமில்லை என்று முட்டாள்தனமாக பேசக்கூடாது. உங்கள் இந்த வன்மையான உரையாடல், நான் உங்கள் அரசியலுக்குள் வரவில்லை. அது நீங்களும் எதிர்க்கட்சியும் உங்களுக்குள் 1000 முரண்பாடுகளை உருவாக்கிக் கொள்ளுங்கள், விவாதித்துக் கொள்ளுங்கள், அது வேறு விடயம். ஆனால் பொது வழியில் தமிழை விட்டு கொடுத்து பேச, தமிழை குறைப்படுத்தி பேச, தமிழை பழிப்புக்குள்ளாக்க ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. தயவு செய்து இந்த கருத்தை நீங்கள் மீளப்பெற வேண்டும். அன்பு, கருணை, அருள், இரக்கம், நேயம், பரிவு, இப்படி வாயிலே அடுக்கிக் கொண்டே போகலாம். ஒன்றல்ல இரண்டல்ல. தமிழிலே ஒவ்வொரு சொல்லுக்கும், அன்புக்கும், கருணைக்கும், அருளுக்கும், பேரருளுக்கும், நேயத்துக்கும், பாசத்துக்கும், பரிவுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. எல்லாம் அன்பைத்தான் சொல்லுகின்றன. அன்பினுடைய வெவ்வேறு படிநிலைகளை சொல்லுகின்றன. அன்புக்கும் உண்டோ அடைக்குந்தாள், 1000 இப்படி எத்தனையே சொல்ல முடியும். மதம் கடந்து தமிழை நேசித்தார்கள். நீங்கள் சொல்லுகின்ற கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்காக இத்தாலியிலும் வெவ்வேறு ஆங்கிலேய நாடுகளிலும் இருந்து வந்த, அது டைன் பெஸ்கி என்கின்ற வீரமாமுனிவராக இருக்கலாம், போப்படிகளாக இருக்கலாம், எல்லோரும் தங்கள் மதத்தையே கடந்து
தமிழை மட்டுமல்ல, தமிழிலே சைவத்தை அவர்கள் கொண்டாடிய விதம், திருவாசகத்தை உருகி உருகி கற்ற விதம் உங்களுக்கு எங்கே தெரிய போகிறது? ஆங்கிலம், நீங்கள் கிறிஸ்தவராக இருப்பதில் எங்களுக்கு எந்த முரண்பாடும் இல்லை. அவரவருக்கு அவரவர் மதம் பெரியது, தப்பு கிடையாது. நீங்கள் தாராளமாக உங்கள் மதத்தை போற்றுங்கள், பின்பற்றுங்கள். அதற்காக கிறிஸ்தவ மதம்தான் எனக்கு அன்பை போதித்தது, கருணையை போதித்தது, தமிழில் எவ்வளவு படித்தாலும் அன்போ கருணையோ விளங்காது என்பது மிக அநாகரிகமான பேச்சு, ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத பேச்சு. தயவு செய்து இந்த பிழையான கருத்துக்களை நான் சொல்லுவேன். உங்கள் கொள்கைகள், அரசியல் கருத்துக்கள், முரண்பாடுகள், உங்களுடைய அரசியல் என்று 1000 இருந்து விட்டு போட்டும், அதுக்குள்ளே சமயத்தையும் இழுக்காதீர்கள், தமிழையும் இழுக்காதீர்கள். அவற்றை போற்ற வேண்டுமா போற்றுங்கள், உயர்வாக பேச வேண்டுமா பேசுங்கள். அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டுதலாக இருக்க வேண்டும் பேசுகிற ஒவ்வொரு விஷயமும். ஏதோ எதையும் பேசலாம், எப்படியும் பேசலாம், என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்று பேசிவிட்டு போவதற்கு, அது தமிழக அரசியலுக்குள்ளே சட்டசபைக்குள்ளே நாகரிகமாக பேச வேண்டும். உங்களுடைய பேச்சு மொழி கொச்ச மொழி, நான் உங்கள் மொழிநடையை கூட குறைவுபடுத்த விரும்பவில்லை. அது அவரவருடைய பிரதேச வழக்கா, பேச்சு வழக்கா, அது எல்லாம் அதுக்கு அனுமதி தமிழே தந்திருக்கிறது. வட்டார வழக்கு பேச்சு என்று தமிழ் அதற்கு அனுமதி தந்திருக்கிறது. அதை பேசுங்கள், அதை கண்டித்தவர்களுக்கு உரிய முறையிலே பதில் சொல்லுங்கள், அதெல்லாம் உங்கள் பிரச்சனை. ஆனால் பதில் சொல்லுகின்ற இடத்தில் தெளிவாக சொல்லுங்கள். தமிழுக்கு தமிழ் அன்பை போதிக்கவில்லை என்று சொல்ல உங்களுக்கு எங்கிருந்து வந்தது? அதற்கு உண்டான தகுதி. தமிழ் என்றாலே அன்புதான். தமிழுக்கு, அன்புக்கும் தமிழுக்கும் யாதொரு வேறுபாடும் காண முடியாது. தமிழாக வாழ்க. அதாவது ஒரு பிள்ளைக்கு, ஒரு குழந்தைக்கு தாயை யாரும் இனங்காட்டுவதில்லை. இதுதான் உன்னுடைய அம்மா என்று எந்த குழந்தைக்கும், அது மனிதர்களை மட்டுமல்ல, மிருகங்களுக்கும் சரி பறவைகளுக்கும் சரி தாயை இனங்காட்டுகிற தேவை இருப்பதில்லை. பிறந்த உடனேயே கண்டுகுட்டி தன்னுடைய தாயை தேடி கண்டுபிடித்து மடி தேடி பாலருந்தும். அது இயற்கை கொடுத்த அபூர்வமான ஒரு படைப்பு, வியப்புக்குரிய ஒரு காரியம். அதுபோலத்தான் எந்த ஒரு குழந்தைக்கும் தன் தாயை அறிமுகப்படுத்த வேண்டிய தேவையில்லை. சந்தர்ப்பவசத்தால், சூழ்நிலையால் மற்ற உறவுகளை தாய் சொல்லி தெரிந்து கொள்ளலாம், அல்லது பிறர் சொல்லி தெரிந்து கொள்ளலாம். ஆனால் தாயை யாரும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. விதிவிலக்குகளை விட்டுவிடுங்கள். அதே போலத்தான் அன்பை எங்கள் மொழி சொல்லிக் கொடுத்து புரிய வைக்க வேண்டிய தேவையில்லாமல் அது உணர்த்தி வளர்த்த உன்னதம் கொண்டது. ஒவ்வொருவனிடத்திலும், தமிழனாக பிறந்த ஒவ்வொரு இடத்திலும் அன்பை, கருணையை விதைக்க தவறியதில்லை எங்கள் மொழி. எல்லாரும் சொல்லுகிற கருத்துத்தான். ஆங்கிலத்திலே இந்த எழுத்துக்களை அறிமுகப்படுத்துகிற போது A for apple, B for ball, C for hat, ஒவ்வொரு பொருளை சொல்லுவார்கள். எங்கள் தமிழ் அதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு எழுத்தையும் அறிமுகப்படுத்துகிற போது அந்த எழுத்துக்களுக்கான அறிமுகத்தின் போதே அன்பையும் அறத்தையும் போதித்த மொழி எங்கள் மொழி. அறஞ்செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல், உடையது விளம்பேல், ஊக்கமது கைவிடேல் என்று அடுக்கி கொண்டு போன அற்புதங்கள் எல்லாம் எங்கள் மொழியில் நிறைந்து கிடக்கிறது. அன்பில்லாத செயல் என்று எதையும் பார்க்க முடியாது. அன்புக்கும், அதாவது அறத்துக்கும் மரத்துக்கும் அன்பே காரணமாக இருக்கும் என்று அன்புக்கு புது வரவிலக்கணம் கொடுத்த விருந்தென்றால், பணிவென்றால், அப்படி ஒவ்வொன்றையும் அன்பின் வடிவமாக கண்ட மொழியிலே, அன்பின் வடிவமாக கொண்ட அருளாளர்கள் பிறந்த மண்ணிலே நின்று கொண்டு எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்கின்ற தைரியத்தை அரசியலும் பேச்சுரிமையும் தந்திருக்கிறது என்றால் அதை தவறாக பயன்படுத்தாதீர்கள். புரிந்து கொண்டு பேசுங்கள், தெளிவாக பேசுங்கள். அடுத்த தலைமுறைக்கு தவறான முன்னுதாரணமாக இருக்கக்கூடாது என்கின்ற பொறுப்புணர்ச்சியோடு பேசுங்கள். எதிர்க்கட்சிக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று பேசக்கூடாது. இதற்குள்ளே மதம் எங்கே வந்தது என்று எனக்கு புரியவே இல்லை.
உச்சரிப்பு பிழை, உச்சரிப்பு தவறு, இது போன்ற வாதங்களுக்குள்ளே மதம் எங்கிருந்து வந்தது? அடுத்தவர்களுக்கு பதில் சொல்கிறோம் என்ற பெயரிலே உயிர்நாடியான மொழியை கொச்சப்படுத்துகிற உரிமை எவருக்கும் கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சமூகத்தை சந்திக்கும் வரை சமூகத்திடமிருந்து விடைபெறுகிறேன். சாதனை செய்க பராசக்தி, சாதனை செய்க.